ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள கிராமத்தில் தேன்மொழி தன் 2 குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்தாள். கணவன் வெளியூரில் வேலை செய்தாலும் தேன்மொழி யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தன் உழைப்பால் வீட்டை நடத்தி வந்தாள். தேன்மொழிக்கு தையல் கலை நன்றாகத் தெரியும். பழைய துணிகளைக் கொண்டு அழகான பைகள் மற்றும் கூடைகளை தைப்பதில் அவள் வல்லவள். அவள் தைக்கும் பைகள் சுற்றுவட்டார கிராமங்களில் மிகவும் பிரபலம். அவள் எப்போதும் சொல்வாள், நம் கை உழைப்புதான் நமக்கு உண்மையான சொத்து. வீட்டு வாசலில் மல்லிகை மற்றும் பாரிஜாதச் செடிகளை நட்டு வைத்திருந்தாள். மாலை நேரத்தில் அந்தச் செடிகளின் வாசனை வீட்டைச் சுற்றிலும் இதமாக இருக்கும். அவள் ஒருபோதும் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதில்லை, தானே தைத்த துணிப்பைகளையே பயன்படுத்துவாள். ஒருமுறை ஊர் திருவிழாவின் போது பிளாஸ்டிக் தோரணங்களுக்கு பதில் காய்ந்த தென்னை ஓலைகள் மற்றும் துணிகளால் ஆன அலங்காரங்களைச் செய்ய முன்மொழிந்தாள். முதலில் தயங்கிய ஊர் மக்கள் அவள் செய்த அலங்காரத்தின் அழகைக் கண்டு வியந்தனர். இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மைத் தற்காக்கும். இரவு நேரங்களில் தன் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு படிக்கத் தெரியாத மற்ற கிராமத்து பெண்களுக்கும் எழுதவும் படிக்கவும் சொல்லிக் கொடுத்தாள். அவளது இந்த முயற்சியால் அந்த ஊர் பெண்களிடையே ஒரு புதிய விழிப்புணர்வு ஏற்பட்டது. ஊர் மக்கள் அவளை அறிவொளி தேன்மொழி என்று அன்புடன் அழைத்தனர்.